தனுசு லக்கணத்துக்கு உரிய கிரகம், அதாவது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லும்போது அது குரு. குருவே 4ஆம் இடத்துக்கும் உரியவர். 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அன்னை, கல்வி, அறிவு, வீடு, மனை, வாகனம், சொத்து, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் 4ஆம் இடம். லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள், பண்புகள், இது எல்லாத்தையும் பார்க்குறது. அப்போ 1க்கும் 4க்கும் உரிய கிரகம் குருவாக வர்றதுனால இயல்பாகவே அவங்க பெரிய அளவுக்கு படிச்சிருந்தாலும் படிக்கலைன்னா கூட அவங்க ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவாங்க, அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க. அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்னது இப்போ 100ல் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவோமா, அது மாதிரி கொஞ்சம் அளந்து தான் கரெக்டாக பேசுவாங்க. அதனால் அவங்க சரியானவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க நண்பர்கள், அந்த சுற்றமும் சூழ நட்பும் சொல்கிறோம்ல, அவங்க உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் அவங்க கொஞ்சம் தனித்தன்மையோடு தான் இருப்பாங்க. இது தனுசு லக்னத்தோட அடிப்படை குவாலிட்டி.